மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மாசடைந்த குடிநீரை பருகியதில் 14 பேர் பலியான நிலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது குடிநீர் அல்ல விஷம் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகிரத்புரா பகுதியில் மாசடைந்த குடிநீரை பருகிய 1400க்கும் மேற்பட்டோர் வயிற்றுப்போக்கு, வாந்தி உள்ளிட்ட பாதிப்புகளால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் 201 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 6 மாத குழந்தை உள்பட 10 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்தூர் மேயர் புஷ்யமித்ரா பார்கவா உறுதி செய்துள்ள நிலையில் 14 பேர் உயிரிழந்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீரில் கழிவுநீர் கலந்ததே உயிரிழப்புக்கு காரணம் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக எக்ஸ் தளத்தில் சுத்தமான குடிநீர் என்பது சலுகை அல்ல, அடிப்படை உரிமை என்று குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, இந்த உரிமையை கொலை செய்ததற்கு பாஜகவின் இரட்டை எஞ்சின் அரசு, அதன் அலட்சியமான நிர்வாகம் மற்றும் இரக்கமற்ற தலைவர்களே முழு பொறுப்பு என்று சாடியுள்ளார். மக்களுக்கு பாஜக அரசு விநியோகித்துள்ளது குடிநீர் அல்ல விஷம் என்று விமர்சித்துள்ள அவர், வீடுக்கு வீடு உயிர் பலியால் மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ள நிலையில் பாஜக தலைவர்கள் ஆணவத்துடன் பேசி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். எப்போதெல்லாம் ஏழைகள் பலியாகிறார்களோ அப்போதெல்லாம் பிரதமர் மோடி அமைதியாக இருப்பார் என்றும் அவர் சாடியுள்ளார். இந்தூர் உயிரிழப்புகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவரும் மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சருமான உமா பாரதி, மாசடைந்த குடிநீரால் உயிர்கள் பலியாகியுள்ளதற்கு ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் வெட்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். பலியான உயிர்களுக்கு வெறும் 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவது நீதி அல்ல என்று குறிப்பிட்டுள்ள அவர், அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை இதற்கு காரணமான அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.